இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டிராயிங் வரைய போகிறீங்க. இந்த ரைட் சைடில் இருக்க டிராயிங் மாதிரியே பார்த்து வரைய போகிறீங்க. இப்போ லைன், முதல் லைன் இல்லை, இப்போ லைன் வரைய வேண்டாம், எஸ்கேப் கொடுத்துருங்க. ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருங்க, ஓவரால் ரெக்டாங்கிளாக. அப்போ ஆர்இசி போடுங்க, ஆர்இசி கூட ரெக்டாங்கிள் வந்துச்சா என்ட்ரு போடுங்க. இந்த ரெக்டாங்கிளோட ஆரிஜின் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குதா, ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டு, அது 0,0 கொடுத்துருங்க, என்ட்ரு போடுங்க. அடுத்து ரெண்டாவது கார்னர் வந்து என்ன கொடுத்துருங்க பாருங்க, 80 mm ஒய்யில் போகுது. அதே மாதிரி எக்ஸில் வந்துட்டு 80 + 10 90, 90 + 50 எவ்வளவு, அப்போனா என்ன பண்ணுன்னா எக்ஸில் வந்து 140, 140, கமா அது என்னது 80 போடுங்க, என்ட்ரு போடுங்க. இப்போ ரெக்டாங்கிள் வந்துச்சா. இப்போ என்ன பண்ணணும், ஒன்றுனா கிரியேட் பண்ணணும், இன்னொரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் போடுங்க, ஆர்இசி போடுங்க, ஆர்இசி என்டர். இதுவும் 0,0 தான் இந்த ரெக்டாங்கிள் ஆரம்பிக்குது. அப்போ 0,0 போடுங்க, ஆர்ஜின் என்டர். இது எங்கே இருக்குது, 20 mm எக்ஸில், ஒய்யில் 20 mm போதா, அப்போ 20,20 போடுங்க, என்டர் போடுங்க. வந்துச்சு அந்த ரெக்டாங்கிள். அதுக்கடுத்து வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அது எப்படி ஆரிஜின் ஆயிருக்கு பாருங்கள். இங்கேருந்து 80 mm வந்து ஒய்யில் மேலே போயிடுச்சு, அதே நேரத்தில் வந்து எக்ஸில் வந்து ஒரு 80 mm போயிடுச்சு. அப்போ ஆரிஜின் வந்து 80,80 போடுங்க. அப்போ ஆர்இசி போடுங்க, ஆர்இசி என்ட்ரு போட்டுட்டு 80,80 போட்டுட்டு, 80 போட்டுட்டு என்ட்ரு போட்டுட்டு, இப்போ இந்த 10 mm தான் இந்த செல்லு போகுது எக்ஸில், அப்போ 10 போடுங்க, 10,10, இது மைனஸ் வந்துட்டு கீழே எவ்வளோ வந்துருக்கு, 25 mm வந்துருக்கு பாரு, காட்டிக்காங்களா. இப்போ மைனஸ், இங்கே பாருங்கள், இந்த 25 mm வந்து மைனஸ் போடுங்க, மைனஸ் தான் இருக்கு பாருங்க, 25 என்ட்ரு வந்துச்சா, ரெக்டாங்கிள் வந்துச்சு. இப்போ சர்க்கிள் 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அப்போ சி போடுங்க, என்ட்ரு போட்டுட்டு இங்கே ஆரிஜினோட 30 mm வந்து எக்ஸில் போயிருக்கு. அப்போ இந்த சைட்லேருந்து இங்கே எவ்வளோ வந்திருக்கும், கீழே டவுன் 30 mm டவுன் வந்தோன்னா 50. அப்போ 30,50, 30,50 பேக் ஸ்பேஸ் தான் 50 என்டர். இப்போ வந்து டி போடுங்க, டி போட்டால் டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கு, ரேடியஸில் தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்ம டயாமீட்டர் அசியூம் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 கன்வெர்ட் பண்ணுங்க, 20 என்டர். வந்துச்சா ஒரு சர்க்கிள். அடுத்த சர்க்கிள் எப்படி போயிருக்கு பாருங்க. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு, 60, 80 வந்து 140, 140 மைனஸ் 25 எவ்வளவு, 140 மைனஸ் 25, 150, 140 இல்லை, அப்போ 115. எக்ஸில் வந்து 115 போடுங்க, 115, 115, கமா எதுவுமே கமாண்டை கொடுக்கல நீங்கள், எஸ்கேப், சர்க்கிள் கொடுங்க. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கு, சென்டர் பாயிண்ட் ஃபார் தி சர்க்கிள். அப்போ வந்து என்ன இருக்குது, 115, 115, கமா மேலே 50, என்டர். இப்போ வந்து இதுக்கு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கு, டயாமீட்டர் 10 கொடுத்துருக்கு. அப்போ டி போடுங்க, டி போட்டுட்டு 10 கொடுங்க, என்டர். அந்த சர்க்கிள் வந்துச்சா. ஓகே. இப்போ என்ன பண்ணால் அடுத்த ஃபியூச்சர் என்னென்ன கிரியேட் பண்ணணும்னு பாருங்கள். இந்த ஃபியூச்சர் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். இந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணோம்ல அந்த ஆர்க்கு, அப்போ அதை கிரியேட் பண்ணோம்னா ஆர்க் ஏஆர் அப்படி இந்த இங்கே இருக்கு பாருங்க, ஆர்க் அங்கே போங்க, இதை ஆர்க்கை செலக்ட் பண்ணுங்க, ஆர்க்கு இல்லாட்டி அது வேண்டாம் விட்டுருங்க, எஸ்கே போடுங்க, ஏ போடுங்க, எஸ்கே போட்டு ஏ டைப் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஆர்க்குன்னு காமிக்குதான், ஏஆர்சின்னு என்டர் போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஆர்க்குக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்டிருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிஃபால்ட்டாக கேட்டிருக்கு. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே எப்படி வரும்னா, இங்கே வந்து ஒரு 20, இதில் வந்து ஒரு 20, இங்கே ஒரு 30, இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். அப்போ 20 + 20 + 30 அப்படின்னா 70. அப்போ 70, 70 போடுங்க, 70, 0 என்டர் போடுங்க. அடுத்து எண்டு பாயிண்ட்னா இங்கேருந்து மைனஸில் வந்து 30 வந்துடும். அதனால் என்ன பண்ணணும், இ போடுங்க, இன்னா என்டர் எண்டு பாயிண்ட், என்டர் போடுங்க. என்டர் போட்டுட்டு 30 mm பின்னாடி வந்துடும்ல. அப்போ 30, 30 ஷிஃப்ட் ஆரோ, ஷிஃப்ட் போட்டு ஆரோ போட்டு 180 கொடுங்க, 180 என்டர். இப்போ வந்து ரேடியஸ்க்கு வந்து ஆர் ட்ரை பண்ணுங்க, ஆர்
ஆர் டைப் பண்ணுங்க, என்டர் போடுங்க. ரேடியஸ் எவ்வளவு? 30 mm டயானா டிவைட் பை 2 போட்டோமா ரேடியஸ் 15 போடுங்க, 15 என்டர் போடுங்க. வந்துச்சா? அடுத்து அதை ரேஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிடணும். அடுத்து வந்துட்டு இங்கே வந்து ஒரு சாம்பர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. இந்த சாம்பர் தான் இந்த 60 டிகிரி ஆங்கிளில் 20 mm ஹைட்டுக்கு 60 டிகிரி ஆங்கிள் வந்துச்சுன்னா இந்த லென்த் வந்து 12 mm இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, சாம்பர் கமாண்ட் இந்த மேலே இருக்கு பாருங்க, அங்கே போய் செலக்ட் பண்ணுங்க. ரெடி சிஹெச் டைப் பண்ணுங்க, சிஹெச் சாம்பர்னு வருதான்னு பாருங்க. அந்த 3 சிஹெச் ஏ போடுங்க, ஏ போட்டால் சாம்பர் வந்துச்சா? என்டர் போடுங்க. அந்த சாம்பர் வந்துட்டு இப்போ டி போடுங்க, டி போட்டால் டிஸ்டன்ஸ் அதில் இருக்கு பாருங்க. அதில் இருந்து ஃபர்ஸ்ட்டு சாம்பர் டிஸ்டன்ஸ் கேட்டுக்கல, அது ஒரு 12 mm என்டர் பண்ணுங்க, 12 mm என்டர். அடுத்து என்ன கேட்டுக்கு, செகண்ட் சாம்பர் டிஸ்டன்ஸ் கேட்டுக்கு பாருங்க, அது வந்து 20 mm போடுங்க, 20 mm அதான் அப்பில் வருது, 20 mm என்டர் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் லைன் கீழே இருக்க லைனை செலக்ட் பண்ணுங்க, இதை கொண்டு போயிட்டு கீழே இருக்க லைன், கீழே அந்த லைனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் லைன் மேலே இருக்க லைன், அது அவ்வளோதான். சாம்பர் வந்துச்சா? இந்த ஷேப்பு அது டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே கிரியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஆர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபில்லட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஃபில்லட் ஆர்க் போடக்கூடாது, ஃபில்லட் போடலாம். ஃபில்லட்டு எஃப் போடுங்க, எஃப் போட்டிங்களாக்கா ஃபில்லட் வந்துச்சா? அப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஃபில்லட்டுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்கு, என்னென்ன கேட்டிருக்கு வந்துங்க, பாலி லைன் ரேடியஸ் கொடுத்துக்கா ஆர் போடுங்க, ஆர் ரேடியஸ் என்டர் போடுங்க. அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கா, ஆர் வந்து 30 mm கொடுத்துருக்கா, 30 என்டர் பண்ணுங்க, என்டர். இப்போ வந்து லைனை செலக்ட் பண்ணுங்க, இந்த லைனையும் இந்த லைனையும், அந்த லைனையும் அந்த லைன் அங்கே இருக்குது, அந்த மேலே இருக்குல்ல, அந்த என்டர் பண்ணுங்க. அவ்வளோதான், மறுபடியும் என்டர் பண்ணுங்க, ஃபில்லட் வந்துருச்சு. இப்போ ரேடியஸ் ஆர் போடுங்க, என்டர் பண்ணுங்க. 30 இருக்கு, என்டர் பண்ணிடுங்க. அதே தான் இருக்குது அந்த கார்னர், அந்த கார்னர் அந்த சைடில் எஸ்கேப் எஃப் போடுங்க, அங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க, எஃப் போட்டிங்களா? இப்போ வந்து ஆர் போடுங்க, என்டர் பண்ணுங்க. 30 இருக்குது டிஃபால்ட்டாக, அப்போ என்டர் பண்ணுங்கள், அதுவும் 30 தான் வேணும், என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணி இப்போ லைன் அதை மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே இருக்க லைன் வெர்டிக்கலாக இருக்கல, அந்த லைன் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோ வந்துச்சா? இந்த இது வந்துச்சா? இப்போ வந்து இந்த தேவையில்லாத லைன்லாம் ட்ரிம் பண்ணணும். அதுக்குன்னா டிஆர் போடுங்க, டிஆர் போட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி அந்த ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கீழே வாங்க, அந்த ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்க 2 தடவை கிளிக் பண்ணுங்க, அது தேவையில்லை, இன்னொரு தடவை என்டர் பண்ணிடுங்க. என்டர் போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் டிஆர் போடுங்க. டிஆர் எங்கே போட்டிருக்கீங்க? போட்டலாம். இப்போ வந்து இந்த செமி சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, என்டர் போடுங்க. இப்போ கீழே இருக்க லைன் தேவையில்லாத கிளிக் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் என்டர் பண்ணுங்க. இப்போ வந்து டிஆர் போடுங்க, மறுபடியும் என்டர் போடுங்க. அந்த கார்னருக்கு ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மேலே செலக்ட் பண்ணுங்க, என்டர் போடுங்க. என்டர் போட்ட பிறகு கீழே அந்த சைடில் அது கீழே இருக்குது, அவ்வளோதான். என்டர் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சா? இப்போ டிராயிங் வந்து வரைஞ்சிட்டிங்க கரெக்டாக. இப்போ டைமென்ஷன் 1 by 1 கொடுங்க. டைமென்ஷன் வந்துட்டு இதை பார்த்து கொடுங்க. இது எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கார்னர் 20 கொடுத்துருக்காங்க, லீனியர் டைமென்ஷன் டயமீட்டர் கொடுக்குறீங்களா? கொடுங்க. சரி சரி உங்களுக்கு கொடுங்க, டயமீட்டர் கொடுங்க. அங்கேருந்து அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலே போயிடணும். மேலே போங்க, மேலே அங்கே போய் வைக்கணும். அதே மாதிரி அந்த சர்க்கிளுக்கு டயமீட்டர் மேலே போயிடணும், அந்த ஸ்கெட்சுக்கு மேலே. வெரி குட், அங்கே விட்டுருங்க. அடுத்து என்ன கொடுத்துருங்க, அந்த டைமென்ஷன் இந்த டைமென்ஷன் கொடுங்க, லீனியர். அது ரேடியஸ், அது ஆர் கொடுக்கணும், அதுலேயே போங்க. அங்கே போய்ட்டு ரேடியஸ் பாருங்கள், ரேடியஸ் இருக்குது பாருங்கள். அந்த ரேடியஸ் எடுத்துகிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு வந்துடணும். வெளியே அப்படி இன்னும் கொஞ்சம் வெளியில் இன்னும் கொஞ்சம் வெளியில் அப்படியே விட்டுருங்க. அடுத்து வந்துட்டு லீனியர் அந்த ஏஜிலேருந்து இந்த காரணம் வரைக்கும் அவ்வளோதான். கீழே நீளம் சரி, அப்படின்னா அந்த சைடு கொண்டு போங்க. கீழே கொண்டு வாங்க, கீழே அவங்க வச்சுட்டு வைங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, 20க்கு அது இதுவும் கொடுத்துருக்கு, எதுவும் செய்யுங்க. அதே லீனியர் டைமென்ஷன் இது கொடுத்துருக்கல,
கிளிக் பண்ணவே இல்லை. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவ்வளோதான். இது இருக்குல்ல, இங்கே இருக்கு மேலே அந்த சைடில் இருக்கிறது கொடுங்கம்மா. அதை எப்படி கொடுத்துருக்கு இருந்துச்சு வீடியோ. அங்கே கொடுக்கூடாது, எஸ்கேப் கொடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எடுங்க, இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு இங்கே வெர்டிக்கல் டைமென்ஷன் எஸ்கேப். அங்கேருந்து வெரி குட். அப்படி போதும் போதும், ரொம்ப தள்ளி போகாதீங்க, அப்புறம் அடுத்தடுத்து போயிருக்கோம்ல. அது ஓவரால் ஹைட் கொடுங்க. இந்த 80 mm இங்கேருந்து இந்த கீழே பாட்டம் மோஸ்ட் கார்னர்லேருந்து அங்கே 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 தான். அங்கேருந்து மேலே டாப்பு நேர டாப்பில் போங்க. அந்த டாப்புக்கு போங்க நேரம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க. அங்கே வருது வருங்க, அந்த ஸ்கொயர் மாதிரி வருது வருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம், இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு. இந்த ஸ்கொயர் மாதிரி வந்துச்சு பாருங்க, ஸ்கொயர் மாதிரி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரைட்டாக போகும்போது எண்டு பாயிண்ட்னு பேர். இப்போ கிளிக் பண்ணுங்க. அப்படியே அங்கே போங்க, அந்த சைடு போங்க, இப்படி கீழே வாங்க. விட்டுட்டிங்களா? சரி விட்டுருங்க விட்டுருங்க, கரெக்டாக தான் இருக்குது. எஸ்கேப் போடுங்க. அடுத்து என்ன டைமென்ஷன் கொடுக்கணும்? இந்த டைமென்ஷன் கொடுங்க. இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து டாப் மோஸ்ட் இப்போ எடுத்தீங்களா, அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து, அதே எண்டு பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் எடுத்தீங்களான்னு பார்த்தீங்கன்னா அது மேலே நேரம் போங்க. அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும் பாரு, இந்த பக்கம் பின்னாடி லெஃப்ட் போங்க. லெஃப்ட் அந்த சைடு கொஞ்சம் ரைட் வாங்க. லெஃப்ட் அந்த வந்துச்சு. கொஞ்சம் மேலே போங்க. இங்கே இருக்குல்ல, இங்கே போகும்போது எடுத்துட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வருதுல, அதுக்கு எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப். இது கரெக்டாக கொடுக்கல. இங்கே வந்துட்டு லீனியர் டைமென்ஷன் இங்கே வச்சுட்டு இதில் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு, சென்டர் பாயிண்ட் எப்படி வருது பாருங்க, இந்த சர்க்கிள் மாதிரி கவர் ஆகுதா, அப்படி எடுத்த பிறகும் அங்கே போயிட்டு அந்த எண்டு பாயிண்ட், இங்கே எண்டு பாயிண்ட் கொடுத்துன்னு வச்சுங்க, பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஆனால் டிஸ்டர்ப் ஆகும். போட்டிங்களாக்கா 31 தப்பாக வருது. அது காரணம் இங்கே தப்பாக எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்து எடுங்க. சென்டர் பாயிண்ட் தான் எடுக்கணும். எடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. டெலிட்டு மறுபடியும் கொடுங்க, டெலிட் கொடுங்க, டெலிட் கொடுங்க. இப்போ போய் போடுங்க லீனியர் டைமென்ஷன். அப்போ சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுங்க, சென்டர் பாயிண்ட் கரெக்டாக எடுங்க. அந்த சர்க்கிளோட இது சர்க்கம்ஃபரன்ஸ் தொடுக்கவே அங்கேருந்து சென்டர் பாயிண்ட் கொடுத்து காமிக்கும். இந்த அங்கே தொட்டாலே அங்கே காமிச்சு இல்லை, அங்கே போனாலே வந்த பிறகு சென்டர் பாயிண்ட்னு எதுவும் பாருங்க, எண்டு பாயிண்ட் காமிக்குது, எடுக்கூடாது. எண்டு பாயிண்ட் காமிக்குது, எடுக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் இங்கே விடுங்க. அந்த இடத்துல மவுஸை கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பெருசு இப்படி ஸ்க்ரோல் பார் ரொட்டேட் பண்ணிங்களான்னு இப்போ கிடைக்கும். எஸ்கேப் போடுங்க. இப்போ பிடிங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வரும் பாருங்க, வந்துருச்சா? என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பார் அதை வந்து இப்போ அங்கே போங்க, அந்த இடத்துக்கு போங்க. மேலே போன பிறகு ஸ்க்ரோல் பார் பண்ணுங்க, ஸ்க்ரோல் பார் பண்ணுங்க, பெருசு பண்ணுங்க. இப்போ பாருங்க, அந்த இடத்துல பிடிங்க, எண்டு பாயிண்ட் பர்பண்டிகுலரோட ஓகே. இப்போ அங்கே அந்த சைடில் போங்க, வந்துச்சு. இப்போ ஸ்க்ரோல் பார் பண்ண விட்டீங்க, சரி விடுங்க, அப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வைக்கணும், இப்போ மூவ் பண்ணுங்கள் நீங்களே. இப்போ இதை அதை செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அப்போ அந்த ப்ளூ கிளிக் பண்ணுற மாதிரிக்கே அங்கே போங்க. அப்படியே விட்டுருங்க. அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு காடுங்க.
இது ரெட் கலரில் இப்போ வரும் பாருங்க, வருதா? இதை அப்படியே இப்படி தூக்கி போனீங்கன்னா வந்துடும். எஸ்கே போடுங்க. அடுத்த டைமென்ஷன் என்னன்னு பாருங்க. அடுத்து என்ன கொடுக்கணும்? இந்த ஃபில்லட் ரேடியஸ், இந்த ரேடியஸ் கொடுங்க, ரேடியஸ் கொடுங்க, அந்த காரணம் கொடுங்க. இந்த ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்க, அங்கே போங்க, ரேடியஸ் பற்றி கேட்பாங்க, அதில் ரேடியஸ் வரும் பாருங்க, ரேடியஸ் வரும் பாருங்க, ரேடியஸ் எங்கே இருக்குது அதை போட்டுட்டு அந்த 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 கார்னர் ஃபில்லட் போட்டிங்களா, அங்கே பிடிங்க, அந்த மேலே, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அங்கே அங்கே அந்த தொடுங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அது மேலே கொண்டு போய் அப்படி தான் ஓரம் வச்சுருங்க, போதும், அவ்வளோதான், பக்கத்தில் வைங்க, போதும். அப்புறம் என்ன இருக்குது? இந்த டைமென்ஷன் கொடுங்க, இந்த டிஸ்டன்ஸ் 30 mm இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் கொடுங்க, இந்த 30 mm இந்த சைடில் மேலே டாப்பில் லீனியர். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நோடு வருது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் இப்போ பாருங்கள், அந்த கிராஸ் மார்க். கரெக்ட். அங்கேருந்து கீழே போடுங்க. இப்போ ஜூம் இன் பண்ணுங்க, நல்லா சின்னதாக பண்ணுங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க, அங்கே போங்க, இன்னும் அந்த லாஸ்ட்டு போங்க, அந்த கார்னருக்கு போங்க, ஒரே இடத்துல வச்சு ரொட்டேட் பண்ணக்கூடாது, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பார் அப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட் அடிக்குதா, இல்லை பெர்பெண்டிகுலர் அடிக்குதா, பெர்பெண்டிகுலர் வச்சு இந்த பெர்பெண்டிகுலர் வச்சு எடுத்துகிட்டு இது ஒரு இங்கே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன டைமென்ஷன் கொடுக்கணும்? இந்த லீனியர் டைமென்ஷனை இந்த 80 mm கொடுங்க. 80 mm எங்கேருந்து வருது? கீழே எங்கே எட்ஜ் எங்கே பிடிக்கணும்? இங்கே பிடிக்கணும், இந்த இடத்துல எட்ஜ் இருக்குல்ல, அதை பிடிக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்துட்டு இஎன்டின்னு போடுங்க, இஎன்டி போடுங்க, இஎன்டி போட்டிங்களா, விட்டுருங்க, டி தான், இஎன்டி டி எண்டு போடுங்க, என்டர் போடுங்க. என்டர் பண்ணிங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சாலே அந்த பாயிண்ட், அது எண்டு பாயிண்ட் தான் இருக்கும். எண்டு பாயிண்ட் எடுத்துச்சா? இப்போ இங்கே போயிட்டு இங்கே இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வேணுமா, சென்னு போட்டால் தான் வந்துடும். இப்போ வந்து நம்ம எங்கே போகணும்? இந்த இடத்துக்கு போகணும். இங்கேயும் எண்டு பாயிண்ட், இந்த எண்டு பாயிண்ட் தான் நமக்கு அந்த வந்துச்சு காமிக்குதா, அந்த காமிச்ச பிறகு தூக்கி கொண்டு போய் இங்கே மேலே வச்சிடலாம். அடுத்து என்ன டைமென்ஷன் கொடுக்கணும்? அந்த 10 mm கொடுங்க. அந்த 80 கிட்ட வர மாதிரி மேலே இருந்து கொடுங்க, மேலே அந்த எட்ஜ் எங்கே இருக்குது? எட்ஜ் அந்த டிராயிங் தானே, அங்கேருந்து அந்த எட்ஜுக்கே போங்க, மேலேயே கொடுங்க, அங்கேருந்து அங்கே வரைக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த லாஸ்ட்டில் கரெக்டு லீனியர் டைமென்ஷன் அங்கேருந்து இங்கேருந்து அந்த எட்ஜுக்கு அந்த மேலே போங்க, அந்த கரெக்டாக நேராக வச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. வேறு எதுவும் கொடுக்கணுமாங்க? எல்லாம் கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். டிராயிங் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இந்த டிராயிங்கை இந்த மாதிரி உள்ளெல்லாம் டைமென்ஷன் கொடுத்து ராங்காக கொடுத்துருந்தது, இது செமி சர்க்கிள்னு கொடுத்தது, நம்ம ரேடியஸாக கொடுத்தது எல்லாம் சேர்த்து வந்துட்டு இப்போ டிராயிங்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ரேடியஸ் இந்த மாதிரி கொடுத்தா வந்து ப்ரொஃபஷனல் எஸ்கேப் போட்டுருங்க. இப்போ சேவ் பண்ணிடுவோம் தான், சேவ் விடுமா, டிராயிங் க்ரியேட் பண்ணியாச்சு. Thank you for watching video.